சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த படித்த இந்த வசனங்களிலே ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 44வது அதிகாரத்தில் சங்கீதத்தில் 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, முதல் 3 வசனங்கள், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். இங்க இந்த தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, முதலாவது இந்த முதல் வசனத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், we have heard with our ears. அதாவது, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களிலே நீர் நடப்பித்த கிரியைகளை, நீர் நடப்பித்த கிரியைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. எங்கள் பிதாக்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்கள், நம்முடைய பிதாக்களுடைய நாட்கள் அப்படின்னு இந்த ஆண்டவர் பார்த்து தாவீது எழுதின சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். உன் நாமம் என்னன்னு கேட்கணும். பாருங்க, நம்முடைய பிதாக்கள் என்று பார்க்கும்போது அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பிரதானமா தேவன் அங்கே பரிந்துரை செய்கிறதை, அறிக்கை செய்கிறதை நான் பார்ப்போம். நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் அங்க தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த முதல் வசனம் வந்து எங்கள் பிதாக்களுடைய நாட்கள், எங்கள் பிதாக்களின் நாட்களிலே நீர் நடப்பித்த கிரியைகள், என்னென்ன காரியங்கள் நீங்க செஞ்சீங்க அதெல்லாம் எங்க காது கேட்டுச்சு. கர்த்தருக்கு. அடுத்து 2வது வசனத்துல, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பிதாக்களின் நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அந்த பிதாக்கள் நாட்களிலே அவர்களிடத்தில் ஆண்டவர் செய்த கிரியைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தன்னுடைய ஜனங்களுக்காக பரிசுத்த தேவன் யுத்தம் செய்வதை இந்த 2வது வசனம் சொல்கிறது. என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் செய்கிறேன். தேவன் அவர் சொல்றாரு, என்னுடைய கையினாலே உம்முடைய கையினாலே பரவ பண்ணினீர். அடுத்து 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உமது வலதுக்கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பரிசுத்த தேவனுடைய வலது கரம், ரைட் ஹேண்ட், அவருடைய தோள்கள், லைட், அவருடைய வெளிச்சம், இதுதான் அவர்களை ரட்சித்தது. அப்படின்னா இந்த 3 வசனத்துல ஒரு சம்பவம் நமக்கு கிளியரா வெளிப்படுது. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய கிரியைகள் யாரிடத்தில் வெளிப்படுகிறதுன்னா, தேவன் யாரை அழைத்தாரோ, தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களிடத்தில் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். இது பாயிண்ட் நம்பர் 1. அப்படி பார்க்கும்போது எங்கள் பிதாக்களின் நாட்கள் அப்படின்னு போட்டு, அப்படின்னா பிதாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வராருன்னா ஆபிரகாம் வராரு. ஒரு பிதா ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஏசாயாவின் புத்தகத்துல நாம 51வது அதிகாரம் 2வது வசனம் யாராச்சும் எடுத்த படிக்க பார்ப்போம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இது சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், அதான் பிதாக்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை சாராளை நோக்கி பாருங்கள். அடுத்து, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, ஆபிரகாமை குறித்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விட்னஸ், சாட்சி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார்,
ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். தேவன் உன்னை அழைக்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உன்னை பெருக பண்ணுவார். அதைத்தான் இந்த ஏசாயா புத்தகத்துல பார்க்கிறோம், அதைத்தான் இங்க சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 44ல பிதாக்களுடைய நாட்கள்ல தேவன் நடப்பித்த கிரியைகள், அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயாவில் அழைப்பது மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். அதைத்தான் நம்ம ஆதியாகமம் 12:1-2 படிக்கிறோம். படிங்க ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆ. நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமா, பாருங்க, இந்த வசனம் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆனா இதுல இருக்கிற கண்டென்ட், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஆதியாகமம் 12:1-2ல இந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம லைஃப்ல நம்ம பேரை ஆண்டவர் தான் பெருமைப்படுத்துவார். நம்முடைய பண பலத்தினாலேயோ நம்முடைய அதிகார பலத்தினாலேயோ நம்முடைய பேரை நம்ம பெருமைப்படுத்தினா அந்த பெருமை அந்த செகண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா தேவன் உன் பேரை பெருமைப்படுத்தும் போது அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அப்ப இங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த வசனத்துல ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறார். அவன் இருந்த இடத்துல இருந்து மெசபத்தோமியா அப்படிங்கிற அந்த கல்தேயர் பட்டணத்துல காரானூர்ல அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை பரிசுத்த தேவன் அந்த சிலை வழிபாடுகள் நிறைந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்கு அவனை அழைக்கிறார். இந்த கானான் தேசத்திற்கு தேவன் அழைக்கும் போது அழைப்பை பெற்றுக்கொண்டு அவன் கானானுக்கு வருகிறான். அப்போ இங்க அதைத்தான் இந்த சங்கீதம் 44ல படிக்கிறோம். எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் தேவன் கிரியைகளை நடப்பித்த நாட்கள். எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்த நாட்கள். அப்ப தேவன் ஆபிரகாமை எப்படி அழைத்து அவருடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்தாரோ அதே போல இன்றைக்கு உன்னையும் என்னை அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிரியைகளை செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆதியாகமம் 12 படிக்கும்போது அழைப்பு பிளஸ் பேரை பெருமைப்படுத்துவது. இந்த சங்கீதம் 44ல நம்ம முதல் வசனத்தில் படிச்சோம், பிதாக்களுடைய நாட்களிலே தேவன் நடப்பிக்கக்கூடிய கிரியைகள். 2வது வசனத்துல பார்க்கும்போது தேவனுடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி. ஆமா, இப்ப ஆபிரகாம கானானுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் தேவன். அடுத்து ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினேன். பாருங்க, தேவன் தான் ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்றார். இது நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தங்களை செய்கிறவர். 3வது வசனத்துல அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த 3வது வசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார். நல்லா இருக்கிறது, நீங்க ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார். ஆனா அழைத்த தேவன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய பிரயாசத்தினால அவன் பெரிய ஆள் ஆகல, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவங்களுடைய பலம் அவர்களை ரட்சிக்கவில்லை, நான் அவங்க மேல பிரியமா இருந்தேன். வசனம் சொல்லுது, நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால். அதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், for you delighted in them. பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமா இருந்ததுனால அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் அவருடைய வலது கரமும் அந்த பிள்ளைகளை கர்த்தர்
யாரை அழைத்தாரோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து தேவன் முன்குறித்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வைக்கிறார், பெருகச் செய்கிறார். இதுதான் இந்த 3வது வசனம். இந்த 3வது வசனத்துல நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார், அவர்களுடைய பலத்தினாலே வாழ்க்கையிலே அவர்கள் பெரிய நிலைமைக்கு வரவில்லை. அங்க வசனம் சொல்லுது, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் அழைத்தவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வலது கரம், அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ரட்சிக்கும் என்பதை இந்த சங்கீதம் 44 3வது வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கின்றோம். இதற்கு இந்த பிதாக்களுடைய நாட்கள் இருக்க அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த ஆபிரகாமை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். அப்ப ஆபிரகாமை அழைத்து மெசொப்பொத்தாமியாவிலிருந்து இந்த கானானுக்குள்ள அவர் கொண்டு வந்து அந்த ஆபிரகாமுக்காக கானானிய ஜனங்களோடு யுத்தம் செய்து பரிசுத்த தேவன் ஆபிரகாமை அந்த கானான் தேசத்திலே குடியமர்த்துகிறார். இதுதான் ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்ப பரிசுத்த தேவன் இந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டாச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவனுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவரே எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுறார். இப்ப 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். 17வது வசனம், ஆதியாகமம் 17 4, 5, 6, 7, 8 படிங்க. ஆதியாகமம் 17 பாருங்க. ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அவனுக்கு, இல்லையா? 12வது அதிகாரத்துல அவனுக்கு வந்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருகப்படுவேன்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு அந்த எல்லாமே இருக்கு. அவனை அழைத்தாரு, அவனை ஆசீர்வதித்தாரு, இன்னும் பெருக பண்ணல. இந்த 17வது அதிகாரத்துல அவர் அவனை பார்த்து சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அந்த 4வது வசனத்துல தகப்பனாவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? நம்ம வீட்டுல சொல்லுவாங்களே பெரியவங்க, நீ அப்பாக போற, அது ஒரு சந்தோஷம் இல்ல? அந்த டைட்டில், அந்த கிரேட், அது கிடைக்கிறதுக்காக பலர் காத்திருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், இந்த 17வது அதிகாரத்துல சொல்றாரு, you will become as a father, நீ அப்பாவாக போற அப்படின்னு சொல்றாரு. தகப்பனாவாய், அது எண்ணி முடியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்கே ஆபிரகாமுக்கு காணுது. இதுதான் பெருக பண்ணும். ஏசாயாவின் புத்தகம் 51ல அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஸ்டேஜ் 1 அழைப்பு, அது ஆதியாகமம் 12. ஸ்டேஜ் 2 ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். ஸ்டேஜ் 3 பெருக பண்ணுவது, அதான் தலைமுறையாக அந்த குடும்பத்தை பெருக பண்ணுறது. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு தகப்பனாவாய் அப்படிங்கிறார். அடுத்து 5வது வசனம் படிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அவர் சொல்றாரு. 2வது என்ன பண்றாரு? அவனுக்கு பேர் ஆபிரகாம் அப்படிங்கிறார். உன்னுடைய பேர் இதுக்கப்புறம் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 6வது வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். பாருங்க, 6வது வசனத்தை சொல்றார், உன்னை மிகவும் அதிகமாய். பரிசுத்த தேவன் ஒரு மனுஷனை நேசிக்கிறார் அப்படின்னா மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அடுத்து 7வது வசனத்துல சொல்றாரு, உனக்கு பின் தலைமுறையாக. இந்த 4, 5, 6 இந்த 3 வசனங்களை படிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு அதாவது ஒரு உரையாடல். அந்த உரையாடல் எப்படின்னா, எனக்கும் உனக்கும், உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கும், உனக்கும் எனக்கும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது எனக்கும் உனக்கும் அப்படிங்கிறார், அப்புறம் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிறார்.
அடுத்து இந்த 7வது வசனத்துல உனக்கு பின் அப்படிங்கிறார். நீ எப்போ தேவனோட ஐக்கியமாகறையோ அவருக்கும் உனக்கும் இடையில ஒரு பெரிய பாண்டிங். அந்த பாண்டிங் எதை கொடுக்கும் அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை வழி நடத்துவார். 2வது வந்து பார்த்தாச்சுன்னா பாண்டிங்க்கு அடுத்த லெவல், அதுதான் வந்து உன்னை பெருக பண்ணுது. அவர் சொல்றாரு உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக. அல்லேலூயா. அடுத்து 8வது வசனத்துல படிங்க. 8வது வசனம், நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் நீ முழுவதும் பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நிச்சயமாக சுதந்திரமாக நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். ரொம்ப அழகான நான் அவர்களுக்கு தேவனாய் இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு நீ பரதேசி. அவன் மெசொப்பொத்தாமியால பெரிய ஆளு, இப்ப கானான்ல அவன் பரதேசி. நீ ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நீ வேற லெவல்ல இருந்திருக்கலாம், ஆனா இங்க வரும்போது ஒருவேளை நீ பரதேசியா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? பரதேசியா இருக்கலாம். அல்லேலூயா. கோபம் வந்தா திட்டுவாங்க, பரதேசி அறிவு இல்லை பாரு அப்படிப்பாங்க. பரதேசின்னு என்னது? போக்கத்தவன், ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு எதுவுமே கிடையாது, அதான் பரதேசி. ஆனா அப்படிப்பட்ட பரதேசியை அங்க ஆண்டவர் சொல்றார், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான். நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நீ பரதேசியா இருக்கலாம். ஹலோ, நீ பரதேசியா இருந்தாலும் நீ பரதேசியா இருக்கிற இடத்துக்கு உன்னை யார் கூப்பிட்டாரு? அழைத்தவர். அல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அதனால அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நீ இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அவர் உன்னை பெருகச் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பெருக்கத்தை குறித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆபிரகாம் சம்பந்தமே இல்லாத அவனை கூப்பிட்டு கானானுக்குள்ள கூப்பிட்டாரு. அவன் கானானுக்குள்ள வந்த உடனே கானான்ல ஒரு பெரிய வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. கானான்ல இருக்கிற எல்லாரையும் தோற்றாரு. கானான்ல இருக்கிற எல்லாரையும், ஏன்னா அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆமா, அதனால கானான்ல இருக்கிற எல்லாரையும் துரத்துறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ பரதேசியாய் தங்கி வருகிற அந்த கானானை பரிசுத்த தேவன் அவனுக்கும் அவனுடைய தலைமுறைக்கும் தலைமுறையாக சுதந்திரமாக கொடுத்தார். பாருங்க, அந்த கானானை ஆபிரகாம் வந்து பட்டயத்தால் கட்டிக்கொள்ளவில்லை, அவனுடைய பலத்தினால் அதை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடினால். கர்த்தர் இந்த சந்ததியின் மேல், தேவனால் அழைத்த அந்த பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமா இருந்தபடினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட கானானை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. எது கானான்? கானான் அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பிரியமா. அன்றைக்கு பரிசுத்த தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அவனை பார்த்து சொன்னாரு, நிச்சயமாக அந்த ஆதியாகமம் 12:2 படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்து. நீ எப்படி இருப்ப? அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க கானான். அதுதான் the land of Israel. அல்லேலூயா. அதான் இஸ்ரேல். இன்றைக்கு உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற, மிகப்பெரிய அசைவை உலகத்திலே காண்பிக்கின்ற, அநேக நாடுகளுக்கு பயத்தை உண்டாக்குகிற பலம் வாய்ந்த அந்த தேசம்தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்கு பாருங்க. அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் இன்றைக்கு அந்த தலைமுறையில் வந்தவர்கள் தான் நாம். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். the land of Israel. இன்னைக்கு அது யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய the land of Judah,
இன்னைக்கு ஜெருசலேம் தேவாலயம் அங்கதான் இருக்கு. பரிசுத்த தேவன் அழைத்த அழைப்புக்கு இணங்கி அன்றைக்கு வந்த ஆபிரகாம் இன்னைக்கு இந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கானானுக்குள்ள எதெல்லாம் வருதுன்னா, வெஸ்ட் பேங்க் வருது, காசா வருது, ஜோர்டான் வருது, சிரியா வருது, லெபனான் வருது. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் வந்து பார்த்தா கர்த்தர் கொடுத்த தேசமாக இருக்கிறபடினால், கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் எப்படி ஆபிரகாம் அழைத்தாரோ, ஆசீர்வதித்தாரோ, பெருக பண்ணினாரோ, அதை எந்த விதமாய் செய்தார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 44 நாம இப்பொழுது பார்த்தோம். பரிசுத்த தேவன் இங்க அதைத்தான் சாட்சியா சொல்றாரு. 44வது சங்கீதத்துல, எங்கள் பிதாக்களுடைய நாட்கள், ஆபிரகாமின் நாட்கள், ஈசாக்கின் நாட்கள், யாக்கோபின் நாட்கள், எங்கள் பிதாக்களுடைய நாட்கள், அதில் தேவன் நடப்பித்த கிரியை. இது எங்க இருந்து பேசுறாரு? ஜெருசலேம்ல இருந்து தாவீது பேசுறாரு. அன்றைக்கு எங்கள் பிதாக்கள் அவர்களை கர்த்தர் அழைத்தார், அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அங்கே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்றாங்க, எங்கள் பிதாக்களுடைய நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகள். அடுத்து 2வது வசனத்துல பரவ பண்ணி நீர். ஆமா, தேவன் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த தேசத்திலே அவர்களை பரவ பண்ணினார். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லா வந்து பார்த்தாச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவன் பரவ பண்ணினார். அடுத்து 3வது வசனத்தில், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை, கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம். தேவன் அழைத்தார், தேவன் யுத்தங்களை செய்து அந்த கானானை சுதந்திரமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதான் ஆசீர்வாதம். அதற்கு பிறகு அவர்களை பெருக பண்ணினார். அப்படி பெருக செய்த அந்த தலைமுறை தான் இன்னைக்கு நீங்களும் நானும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா, ஆராதனைக்கு முன்பாக ஒன்றை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிதாக்களின் நாட்களிலே தேவன் நடப்பித்த கிரியை இன்றைக்கு நீயாக இங்கே வரவில்லை, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நீ அவருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன். தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம்.